தமிழ் சினிமா டைரக்டர்ஸ்லேயே ஒரு சில டைரக்டர்ஸ் தான் அவங்க எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் எத்தனை படத்தில் அவங்க சொதப்புனாலும் அவங்க அடுத்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். இன்ஃபேக்ட் ரெட்ரோ படத்துக்கு முன்னாடி அவர் ஜிகர்தண்டா XX ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட தான் வந்தார். ஆனால் கூட வந்தது சூர்யா கூட. 2013 அப்புறம் ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் நமக்கு அமைஞ்சிராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் கங்குவா மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் வர்ற படம். படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல இருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டர்ஸும் ஒவ்வொரு சாங்கு ஒவ்வொரு பிஜிஎம் எல்லாமே வேற லெவல்ல ஏஸ்தட்டிக்கா இருந்தது. அதுவும் கனிமா சாங் கிரியேட் பண்ண ஒரு வைப் எல்லாம் ஐயோ சான்ஸே இல்லை. ஓஹோ, அப்போ இந்த படத்தை நம்பலாம், கண்டிப்பா இந்த படம் கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு கம்பேக்கு, சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த படத்தை பிராட்வே சினிமாஸ்ல தான் பார்க்கணும்னு அடம் பிடிச்சி டிக்கெட் எடுத்து போய் உட்கார்ந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் அந்த கனிமா போர்ஷன்ஸ், அந்த சிங்கிள் ஷாட் இதெல்லாமே வேற லெவல் மேக்கிங்கா இருந்தது, செம்ம இன்டென்ஸா இருந்தது. ஆனா படத்துல ஜெயராம் மென்டர் ஆன சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை விட்டு உரின்னு உரிச்சிருவானுங்க. எப்பா சாமி முடியல, ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.